ஸோ ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் நிஷாந்த் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோங்கன்னு FSW பண்டில் தான் ஃபின் பண்ண போகிறோம். சரி வாங்க ஸ்டார்ட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நாயகன் மீண்டும் வரா கிளியர் கேட்சை கொடுத்துட்டு அப்படியே நூபு காஸ்டியூம் வச்சுட்டு போவேன் கைஸ். அப்போ தான் தருவான்னு சொல்லிட்டு ஒரு முன்னெச்சரிக்கை. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். எதுக்கும் ஒன்று எக்ஸ்ட்ராவே கிளிக் பண்ணோம். இப்போ போய் நம்ம நூபு காஸ்டியூம் வச்சுப்போம். எதுக்கும் ஒரு முன்னெச்சரிக்கை. என்னடா வளன்னு பேசினேன். 282 டைமண்டு தான் இருக்குது. எடுத்துருவியான்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட ஆல்ரெடி 44 டோக்கன் இருக்குது. தந்தா எடுப்பான், இல்லைன்னா போயிட்டே இருப்பான். கைஸ், இந்த மாதிரி ஈவெண்ட் ஃபின் பண்ணும்போது நடுவில் நிறைய பேர் சொல்லுவாங்க கோல்டு ராயல் ஃபின் பண்ணுங்கள் கிடச்சிரும். அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க கைஸ். ஏற்கனவே அதில் லக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதுமாரி உங்களுக்கு லக்கில் கிடைக்கிற மாதிரி இருந்து நீங்கள் கோல்டு ராயில் ஃபின்னை போட்டிங்கன்னா அந்த லக்கு உங்களுக்கு முடிச்சிடும். அதனால தான் சொல்கிறேன், கோல்டு ராயிலெல்லாம் ஃபின்னை போட்டுறாதீங்க. டேரெக்டாக நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே தான் இருக்கணும். வேறு எதுக்கு போய் ஃபின்னை போட்டுறாதீங்க. அதுமாரி போட்டிங்கன்னா நக்கிக்கிட்டு போயிடும். அவ்வளோதான், எல்லாம் போயிடும் நக்கிக்கிட்டு. அதனால தான் சொல்கிறேன், ஈவெண்ட்டுக்குள்ளே போயிடலாமா கைஸ். கையெல்லாம் நடுங்குது. அப்பனே முருகா, ஏதோ ஒன்று நல்லபடியாக காட்டு முருகா. இது தாண்டா. அப்புறம் அந்த கார் ஸ்கின்னை கொடுக்குற டோக்கன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஃபஸ்ட்டு ஃபின் 90 டைமண்ட் நாசமாக போகும். வேண்டாம் டோக்கனை கம்மியாக கொடுக்காது. போடு கார் ஸ்கின்னு போடு கைஸ். எவ்வளோ டோக்கன் கொடுத்துருக்கான்? 30 கொடுத்துட்டான் இந்த ஃபின்லேயே. அதே மாதிரி 30 கொடுத்துரு கரினா. ப்ளீஸ் செல்லக்குட்டி, ப்ளீஸ் கனினா செல்லக்குட்டி ப்ளீஸ்டா, டாப் அப் பண்ண வச்சிடாதடா. 90 டைமண்ட். என்னடா சி லவடிக்கே பால். இதை பாருங்க, இந்த லவடிக்கே பால் எவ்வளோ மோசமாக கொடுக்குதுன்னு. லவடிக்கே பால்ற கரினா, லவடிக்கே பால். வெறும் 8 டோக்கன் தந்துருக்கானுங்க. எச்சை கரினா ப்ளீஸ்டா, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்டா, ப்ளீஸ்டா கொடுத்துட்றா. டாப் அப் பண்ண வச்சு போடு ட்ரோகன் ஸ்கின்னு. இதே மாதிரி தான்டா, டோக்கனை குட்றா இப்படி தான்டா கரினா. போடா வேற லெவல் தான்டா. டாப் அப் பண்ண வச்சுட்டானுங்க. லவடிக்கே பால் கரினா. ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதே கைஸ். சாரி கைஸ், நான் டாப் அப் பண்ணிட்டு ஒரு ஃபின்னை பண்ணேன், அதுலேயே கொடுத்துட்டான். நான் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். சாரி கைஸ். நான் ஒரு பைத்தியம் கைஸ். நான் எந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. சரி வாங்க அந்த பண்டில் உங்களுக்கு காமிக்கிறேன். கரீனாவை வண்ணையே திட்டினமே. கரீனா மன்னிச்சிரு, நான் பேசுனதுக்கெல்லாம் மன்னிச்சிரு. நீ கொடுத்துட்ட, நீ தான் தெய்வம் சரியா. கரீனா, நான் பேசுனதெல்லாம் மனசில் வச்சுக்காத, மன்னிச்சு விட்ரு சரியா. அடுத்த ஈவெண்ட்டில் தானே வச்சு செஞ்சு விட்றாத. இந்த பண்டில் எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு பாருங்க கைஸ். நான் உங்களுக்கு ஒரு காம்பினேஷன் வச்சு காமிக்கிற பாருங்க, எவ்வளோ ஒர்த்தாக இருக்குன்னு பாருங்கள். நானே அதுக்காக தான் எடுத்தேன். இந்த ஜாஸ்மெண்ட்டு ஆர்டிக் ப்ளூ பண்டல் மாஸ்க்காக தான் எடுத்தேன். இருங்க கன் ஸ்கின்னை எக்யூப் பண்ணிப்போம். வச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வேறு லெவலில் இருக்கு, மாதம் இருக்குது. அதுதான் நான் எடுத்தேன், இல்லைன்னா நானே எடுத்திருக்க மாட்டேன். நீங்கள் இந்த ஈவெண்ட்டுக்குள்ளே போய் எதெல்லாம் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். நான் அப்படியே இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். எனக்கு 900 டைமண்ட்லேயே கொடுத்துட்டான். சரி பாய் கைஸ்.